ஆனால் ஜாதிகள் முடிஞ்சிருந்தீங்கன்னா கட்டத்தாரி முட்டத்தாரி விளையாட்டாளர் விளையாட்டாளி கற்பாக்கள் கற்றுத்தாரி படிச்சிருக்க கல்லூரி படிக்காத படிக்காத இப்படி ஆட்சித்தாரி விஞ்ஞானத்தாரி பாடல்கள் மண்ணில் தேவை விளையாட்டு எதுவுமே எல்லாம் வெளியே போகணும் எல்லாம் வெளியே நீங்கள் எல்லாமே அவசியம் நாங்கள் ஆனால் நீங்கள் முகத்தில் வந்திருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் பார்க்கணும். ஆனால் இந்த உலகத்தில் அத்தனை மனிதர்களும் உலகத்தில் எத்தனை பேர் நம்ம எதிர்த்தாங்க அத்தனை பேரும் நிறைய நம்ம வீட்டுக்கு வைத்திருக்கிறார் அப்போது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தவரை கண்ணியப்படுத்துறதுக்காக அந்த பிரச்சனை படத்தில் வச்சு அதுக்கு நடத்தி அவரை கண்ணியம் உட்கார வச்சு எல்லாம் அவர்களுக்கு அவர் கண்ணியமாக இருக்கும். இது நடத்து தானே இதே சொல்லி ஒரு காலத்தில் இருக்கிற ஒரு அத்தியாபனத்தை சொல்ல முடியும். அந்த அத்தியாபனத்தின் போது அந்த போய் பண்டையாக்கும்போது விளக்கப்பட்டப்படுகிறது அங்கே வருகிறது வித்தியாசமான அனுபவம் இந்த ஆனால் இதே சொன்னாங்க டாக்டருக்கு நான் சொல்லுங்கள் அவர் சொன்னார் நீ கடவுள் அவர் சொல்லுங்க அடித்தாருன்னா அவர் நாட்கள் சொன்னாங்க எல்லாம் செய்யணும் உட்கார மனிதர்களும் நடிகை போகலாம். ஆனால் அவங்க நிச்சயப்படைகள் நடிக்கிறாங்க நம்ம திரையில பார்க்கிறோம். நாம் எல்லோரும் நடிக்கிறத கடவுள் பார்த்து மட்டும்தான் அந்த கடவுள் இந்த காதல் ஒரு கண்ணாடி என்று சொல்லக்கூடிய வெளியே காதல் இருக்கிறார் கண்ணாடி அவர்கள் இது நூற்றுக்கணக்கான உடனே இருக்கிறோம். அதே போன்று பல லட்சத்திற்கு அவர்கள் எங்கும் புகழும் பாடார் அவர் உதவிவார் எந்த கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றாரோ அவரை உதவிவார் என்று காதல்லாவே முதல்ல உடனே விட்டுதான் முதல்ல எது காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் அம்மாட்ட போய் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல முடியாது அப்படிம்பாங்க. அப்புறம் எதுக்கு போகிறோம் அப்புறம் ஏதோ வரங்கல்ல அப்படிப்பாங்க எதனா நடக்கும் என்னெல்லாமோ நடக்கும். சில குடும்பங்களில் வந்து ஒத்துழைச்சு ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சு வைப்பாங்க. நான் சொன்னேன் காதலை பற்றி பேசுவதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு சொல்லி. ஏன்னா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், என் பொண்ணுக்கும் காதல் கல்யாணம் தான் பண்ணி வச்சோம். அதான் முக்கியமான விஷயம். நான் வந்து இந்துவா பிறந்திருந்தாலும் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இடம் வந்து அவரும் பிறக்கும்போது கிறிஸ்டினா இருக்கிறது. அவர் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டோம். ஏன்னா தேவையில்லாமலாம் எதையுமே பிரச்சனை பண்ணுறதுலாம் விரும்பல. ஏன்னா இந்த உலகம் வந்து அப்படி. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல்னு உறவு வந்து எக்ஸ்பிரஸ் வேலை பறந்து போயிட்டு இருக்கு. உடனே இடத்துல நம்ம கையை முன்னாடி பாட்ட முடியாது. அதனால சரி அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சோம். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு 4 நாளைக்கு முன்னால வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு விழாவுக்காக பக்கத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரத்துக்கு போயிருக்கும்போது அந்த நண்பரை சந்திக்கிறேன். சந்திச்ச உடனே அவரோட பேசிட்டு இருக்கும்போது பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, அவர் வந்து 3007 திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. 1 2 இல்லை, 3007 ரெக்கார்டு வச்சிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ்வளவு வந்து வெட்டுக்குத்து கேட்டான். அடிப்படை சண்டை தான், காதல் கல்யாணம் தான். ஆமா, காதலிக்கிறோம், அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கேட்கணும், ரைட் ஓகே வாழ்த்துக்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே. காதலில் ஏதாவது பிரச்சனை வருதா, அந்த காதலில் வரக்கூடிய பிரச்சனையை உங்களுக்காக நான் சந்திச்சு உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3007 திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருடைய இயக்கத்துக்கு பெயரே காதல் கடவுள் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அந்த நண்பரை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. அவர் பேர் வந்து சரவணக்கிளி. அவர் நடத்துற இயக்கத்து பேர் வந்து காதல் கடவுள். 3007 காதல் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் வந்து இவர் மாதிரி நண்பர்கள் வந்து செய்திகளை சேகரிச்சு பத்திரிகைகளை போட்டு காட்டுகிறார்.
காதல் ஒரு கண்ணாடி திரைப்பட புகழாக வரைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த திரைப்படம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கினால மேலும் மேலும் இந்த திரைப்படம் வளர நான் வாழ்த்துகிறேன். கடந்த 17 வருடங்களாக இந்த காதல் கடவுள் இயக்கத்தை நடத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த மாதத்தோட 3007 காதல் திருமணம் நடத்திருக்கேன். தமிழ்நாடு, கேரளா எல்லாம் உண்மையான காதல் ஜோடிகளை. இது அடுத்த படம் அநேகமா அந்த டைரக்டர் இந்த காதல் கடவுள் திரைப்படத்தை எடுப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உண்மையான கதை. தம்பி நானே என்னுடைய கையால் இவரை மாதிரி நண்பர் ஒரு மாதிரி நண்பர்கிட்ட நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் ஒண்ணு என்னன்னா காதல்னா என்ன, வர கஷ்டம்னா என்ன, அதை சந்திச்சு வெளியில வர்றதுன்னா என்னன்னு ரொம்ப கற்பனையோட உட்காந்து எழுத வேண்டிய விஷயம்லாம் இல்லை. ஆமா, இது இன்னொரு விஷயம். இந்த இடத்துல அந்த அனானிமிட்டியை வடக்கேரளா வந்து நினைச்சிடக்கூடாது. என் நண்பர் மோகன், ஏன்னா அவரும் காதல் செய்யலான்னு நண்பர் தான். அதான் முக்கியமான விஷயம். அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து உண்டுன்னா அது வந்து ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம் இருக்குமானால் ரெண்டே இருந்தான். ஒண்ணு காட்சி, ஒண்ணு காதல். காட்டுக்கும் ஜாதியும் மதமும் கிடையாது. இவரு அவர் முஸ்லீம், அவர் மட்டும் தான் தென்றல் வீசும், இவர் இந்து, இவருக்கு பயல்தான் வீசும் ஒண்ணும் கிடையாது. அதனால தான் காதலும். இவருக்கு தான் அவருக்கு காதல் வரும், அவருக்கு வராதுதான் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் காற்றும் எல்லோருக்கும் காதலும் காற்றும் பொதுவானது. இந்த சூழ் அவசர நிமித்தமாக என்னுடைய நண்பர் கிளம்ப வேண்டியிருப்பதால் அவருக்கு எங்களுடைய விழாக்குழுவின் சார்பிலே நம்முடைய இயக்குனர் அவர்கள் கொண்டாட பற்றி அன்பரை தெரிவித்துக் கொள்வார். அதாவது முன்னாடி பார்த்தா நினைச்சேன் யார் வெளியில் போடுற நேரத்தில் யாரும் வெளியே போனாங்க, அதனால நான் பேச ஆரம்பிச்சது. சபையை கலகலப்பாக எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் சபையை கலகலப்பாக வச்சிருக்கக்கூடிய வித்தை தெரிஞ்ச நண்பர்கள் சிலர் தான். அப்படிப்பட்ட சிலரில் ஒருவராக இருந்து இவரோடு என்றைக்கும் செயல்பட்டிருக்கக்கூடிய அருமை நண்பர், சின்னத்திரை தொகுப்பாளர், கலைமாமணி விருதை சீக்கிரத்தில் பெறக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் திரு இசைக் முத்து அவர்களை எங்கள் எல்லாரும் வாழ்த்தி பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். அதுக்கு முன்னால இந்த அனைத்து திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேரையும் உங்களுக்கு முன்னே அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலில் நகைச்சுவையிலே என்னோடு இணைந்து வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய தெனாலி அவர்களை உங்களுடைய அழைக்கின்றோம். தெனாலி வந்து ஒரு ஞாபகப்படுத்துறாருன்னா விவேக்குடைய சாமி படத்துல நினைவா வச்சு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறது நண்பர் தான் கேட்டாரு. என்ன ஓ அதுவும் நம்ம ஊரதான் கேட்டாரா? அந்த நண்பருக்கு இப்பொழுது கொண்டாடப்படும் ஆமா அடுத்து நம்முடைய அருமை நண்பர் அடுத்து நம்ம கி ராமச்சந்திரன் வாங்க. முன்னாலே நம்ம
நமக்கு வந்து நம்மளே போடுவோம். டேரக்ட் வந்து அவரு ஒண்ணு வச்சு போட்டுருக்கோம். என்ன எதுவும் பாக்குறீங்க? அதுதான் உங்களை கூப்பிடுறது. வாங்க எப்படி என்ன சார் கொஞ்சம் பேக்ல சார் கொஞ்சம் பேக் ரெண்டு பேர் எதுவும் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஓகே 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 நானும் ஒரு கண்ணாடிங்கிறது எல்லாருக்கும் ஒர்க்கெட் ஆகுது. ஆனா எனக்கு ஒர்க்கெட் ஆகவே கிடையாது. ஏன்னா நான் பொண்ணு காலம் சொல்லும்போது அவங்க முகத்தை பற்றிய மூஞ்சி பற்றியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. வாழ்க்கையை அவங்க கஷ்டப்பட்டு போராடி என்னுடைய மூக்கு வந்து ஊனமண்டவன் வாழ்க்கையை கண்ணப்பிக்கு இழக்காம போராடி நீ உரம் கூட என் பேர் ஊனம் ஒரு குறை இல்லை. இது ஊனம்னு நான் நினைக்கல. இதுதான் எனக்கு சோறு போடுது. எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்துல எனக்கு சோறு போடல. எனக்கு வந்து என்னோட மூக்கில் எனக்கு சோறு போடுது. அதனால எந்த பொண்ணு நான் காதலிக்கிறவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்ன காதலிக்காத ஆனால் நான் அந்த பொண்ணு நான் வாழ்த்துருக்கேன். நான் காதலிக்க பொண்ணு அது முட்டாய் ஊற்றி பிஸ்கட் தோட்டெல்லாம் ஊற்றிருக்கேன் ஏற்ற வச்சிருக்க பொண்ணு. பட் அது இன்னொரு பொண்ணு காதலிச்சு எங்க வீட்டில் டேப்பு போட்டு அது பிக்கப் பண்ணிருச்சு. பட் எனக்கு தான் நீ நல்லா அமையல. நீ போறது நல்லா இருந்து மனசால வாழ்க்கை அனுப்பிச்சிருக்கேன். அது நல்லா இருக்கு, ஃபேமிலியோட நல்லா இருக்கு. நானும் ஆனவங்க நல்லா இருக்கேன். ஆனா காதலிக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தக்காகவும் நான் நம்ப முடியாது. எனக்கு தான் காதல் பெயில போச்சு. மற்றவங்க பாஸ் ஆகி பாஸ் ஆகட்டும். ஒரு ஃபீலிங் தான். அது சொன்ன வார்த்தை பாத்தீங்களா? அதாவது எது நமக்கு மைனஸோ அதே பிளஸ் ஆகிற வித்தையை அந்த வித்தையை வந்து கொடுக்குற முதல் இடத்துல இருக்கணுமா அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா எவ்வளவோ இருக்கிறான், எத்தனையோ பாட்டு வந்துருக்கலாம், என்னென்ன போதனைலாம் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு பாட்டு இந்த உலகத்துல வந்து திருப்பண ஒரு நிச்சயம். அதாவது ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ஒரு திருப்பண நிச்சயம் பெரிய தன்னம்பிக்கை ஊதி பாத்தீங்களா? அதான் நம்முடைய நண்பர் கிருஷ்ணராமச்சந்திரன் இன்னும் பல வெற்றிகளை பெறுவதற்கு திருநெல்வேலியில் ஒரு மைல்கல்ல அமைய வேண்டும் என்று கூறி பார்த்துள்ளோம். அடுத்து அவர் நம்ம நண்பர் செந்திராஜ் அவர்களுக்கு திருநெல்வேலியின் சார்பிலே துணை இயக்குனர் எஸ்.சி. ராஜா அவர்கள் சார் கொஞ்சம் அப்படியே லைட்டா பேக்ல சார் டைரக்ட் ஓகேவா? திருநெல்வேலியில ஒரு வார்த்தைகள் பேசுவதற்கு சபைக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். பொதுவாக சென்னையில் எல்லா பூஜைக்குமே அழைப்பு போகிறோம், மேக்ஸிமம் கலந்துக்குவோம். நாங்கள் நடிக்கிறோமோ இல்லையோ அதை கலந்துக்குவோம். ஆனால் திருநெல்வேலியிலேயே ஒரு படம் பூஜை நாளைக்கு ஷூட்டிங் வச்சான் வந்துன்னு சொல்லி ஈவினிங் தான் எனக்கு தெரியுமே இந்த படம் கம்மிட் ஆனேன். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அது என்னன்னா ஒரு திருநங்கை கேரக்டர். அதுக்கு வந்து இயக்குனர் வேறு யாரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. கடைசி நேரத்தில் வந்து அந்த கேரக்டர் அவர் வேணாம்னு சொல்லிட்டு போனதை கேள்விப்பட்டு அவர் யார் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே என்னுடைய நான் சென்னையில் இருந்தேன். அப்போதான் இது இந்த கேரக்டர் பண்ணுறேன் மச்சான் திருநங்கை கேரக்டர் அப்படின்னா, என்னடா திருநங்கை கேரக்டர் ஒரு அருமையான கேரக்டர், அது வந்து வேண்டாம்னு யாரா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அது புது பையன் வேணாம்னு சொல்லிட்டான். அதை நீ பண்ணுறதுங்கிறது அந்த கண்டிப்பாக பண்ணுறல. ஏன்னா திருநங்கையர் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் மதிக்கப்படுறாங்க. ஆனால் நான் வெளியே அதர் ஸ்டேட்லாம் ஷூட்டிங் போயிருக்கிறப்ப பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஒரு தெய்வமாக மதிப்பாங்க அந்த கேரக்டர். ஏன்னா இங்கே அவங்க நடந்துக்கிற விதமும் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால வந்து அவங்க அப்படின்றது தெரியல. ஆனால் அங்கே வந்து அவங்க தெய்வம் மதிக்கப்படுற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு இந்த படத்தில் கொடுத்த இயக்குனர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் இந்த படம் கம்மிட் ஆகிறது என்னுடைய நண்பர் கண்ணாடி தான் காரணம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த படத்தினுடைய டைட்டிலும் நல்லா ரீச் ஆகும். கடவுளோட புண்ணியத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அது இந்த திரைப்படத்தில் நட்சத்திரங்களாக சொல்லிக்க இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் உங்களுக்குள்ளே அறிமுகம் செய்து வைப்பதற்காக உங்களை அழைக்கின்றேன்.
முதலில் ரோஷினி. ரோஷினி இவரை பத்தி சொல்றது முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர். அது முக்கியமான விஷயம். ஓகே, பாலக்காடுல இருந்து இங்க வந்துருக்கிறாங்க. அடுத்து சகோதரி பீனா. அவர்கள் மலையாள படத்துல, மலையாள திரைப்படங்களில், பல திரைப்படங்களிலையும் சில சீரியல்களையும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துல நம்மோட இணைந்து பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறாங்க. நம்முடைய திருநெல்வேலி சார்பில் வரவேற்று. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு குணச்சித்திர வேடத்தை பங்கேற்று நடிப்பதற்காக ஈரோடில இருந்து சாந்தி அவர்களும் ஏற்கனவே சில திரைப்படங்களில் நடித்துள்ளார்கள். அவருடைய திருநெல்வேலி சார்பில் அடுத்து திரைப்படத்திலே இந்த காதல் ஒரு கண்ணாடி என்ற இந்த திரைப்படத்திலே 2 கதாநாயகிகள், 2வது கதாநாயக அறிமுகமாகக்கூடிய சரண்யாவை உங்கள் முன்னே அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறார். நேற்று நைட்டு தான் நான் இந்த பொண்ணை பார்த்தேன். இந்த பொண்ணு நாங்கள் வரும்போது வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. நான் முகத்தை பார்த்துட்டு ஒருவேளை அமலாபாத் தான் வந்தாங்க போலன்னு நினைச்சேன். இருந்தாலும் அமலாபாத் மாதிரி இந்த வருங்காலத்தில் பெரிய புகழ் பெறுவதற்கு நம்முடைய திருநெல்வேலி பொழுது பார்த்து வரலாம். எப்பவுமே முதல் மார்க் வாங்கினது யாரு? எல்லாத்தையும் கடைசியில் சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த திரைப்படத்தின் கதாநாயகி இப்பொழுது உங்கள் முன்னே, அதாவது திரைப்படத்தை கதாநாயகர்கள் வரக்கூடிய பெண்ணை இப்பொழுது உங்கள் முன்னே அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு குஷியாயி, அப்புறம் தான் கேட்டேன், அந்த பொண்ணு பேரே கன்னடத்துல குஷி தான் அப்படின்னு. ஆமா, சரி அப்படியா அப்படின்னு நினைச்ச உடனே சொன்னாங்க, தமிழ்ல வந்து ஆதா குமாரி என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்பொழுது காதல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தின் கதாநாயகி, நானே இந்த படத்துல கதாநாயகன் நான் நடிக்க போறேன் அப்படின்னு பயக்காட்டல. அதனால இப்படிலாம் நான் பயக்காட்ட மாட்டேன். என்னுடைய அருமை நண்பர் திரு இசைக்குண்டு அவர்களை கூப்பிட்டு உங்களை எங்களை வாழ்த்து சொல்லி அழைக்கின்றேன். நன்றி. கொஞ்சம் பேக் ராஜா இல்ல மாத்தலாம். இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக பெங்களூரிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் முன்னே அறிமுகம் செய்து வைப்பதற்கு பெருமைப்படுகிறோம். அவர் வந்து நாடக நடிகர், திரைப்பட நடிகர். அது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெரிய நம்பிக்கையா அல்லது மேல உள்ள ஏற்பாடு தெரியல, எல்லாம் சாட்சி இறங்கி கிடக்கூடியவர்கள் கடைசியில் கொடுத்திருக்காரு பையங்க. நன்றி. ஏனென்றால் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் அனைவருமே மிக சிறப்பாக வாழ்த்தி சிரிக்க சிரிக்க சிந்திக்க சிறந்தவர்கள் ஐயா மற்றும் நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க. காதல் ஒரு கண்ணாடி படம் சிறக்க வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி அப்படின்னு சொன்னதுக்கு உண்மையிலேயே ஆசை. ஆனாலும் கிடைத்த இந்த மேடையை ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் ஒரு லெவலுக்கு கொண்டு வருவதற்காக நான் முயற்சி செய்கின்றேன். நண்பர்களே, முயற்சி தோற்கலாம், ஆனால் முயற்சி எடுப்பதில் தோற்கவே கூடாது. முடிந்தவரை முயற்சி செய்கிறவன்
முடிந்தவரை முயற்சி செய்பவரை விட முடித்து காட்டும் வரை முயற்சி செய்கின்றவர் தான் வெற்றியாளர். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயல் ஆமைதான் வெல்லாது. காற்று எல்லோருக்கும் இலவசமாகத்தான் அடிக்கிறது. ஆனால் அந்த காற்றை பலூனில் அடைத்து விற்கின்றவன் 5 ரூபாய் 10 ரூபாய் வியாபாரி. அதே காற்றில் வைத்து காற்றாலைகளை வைத்து கடன் எடுக்கின்றவன் 5000 10,000 வியாபாரி. ஆகவே இறைவன் வாய்ப்பை இந்த பிறவியில் உள்ள அத்துணை பேர்களுக்கும் அவரவர் நிலைக்கு தகுந்தால் போல் மிக சிறப்பாக வழங்கியிருக்கின்றார். எவரெல்லாம் விழித்துக் கொள்கிறார்களோ, இவரெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளியே தெரிகின்றார்கள். பொதுவாக சொல்வார்கள், கிராமத்தில் விளைந்த கத்தரிக்காய் வீதிக்கு வந்தே ஆக வேண்டும். இவர்களிடமெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக வெளியில் வந்தேதான் ஆக வேண்டும். காதல் ஒரு கண்ணாடி என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். பெண்குமரியின் கடைசி துணியில் நிப்பாட்டி ஒரு இளைஞரிடம் கேட்டார்கள், தம்பி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நம்முடைய சாதாரண நிலைகள் சொன்னார்கள், இந்தியாவுடைய கடைசி முடிவு பகுதியில் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தெற்கு பார்த்து திரும்பி நிற்காமல் வடக்கு பார்த்து திரும்பி நின்று கொண்டு, இது இந்தியாவின் கடைசி முடிவில் அல்ல, இந்தியாவின் கடைசி பகுதியின் ஆரம்பத்தில் இன்று நான் இந்தியாவை பார்க்கிறேன் என்று சொன்னான். அதே போல்தான் அவர்கள் பார்க்கின்ற பார்வையில் தான் வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணாடியின் முன்பு 2-3 மணி நேரங்கள் நிலையாக நின்று அவர் தன்னைத்தானே தரிசிப்பார்.